ஹாய்ப்பா. என் பையனுக்கு டிசம்பர் மந்த் பர்த்டே. அவன் இப்போ எல்லாம் ஊருக்கு போயிருக்கான். சரி, அவன் வரதுக்குள்ளே ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு நானும் என் பொண்ணும் ஃபோரம் கிளம்புறோம். ஃபோரம் போயிட்டு என்ன மாதிரி இருக்கு நான் பார்த்துட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் எப்போ வண்டியில் கிளம்புனாலும் அம்மா பொண்ணு ஹெல்மெட் போட்டுட்டு தான் நாங்கள் 2 பேரும் எங்கேனாலும் போவோம். கிளம்பிட்டோம் ஜாலியாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வேற போகிறோம். இது அவனுக்கு தெரியாது. நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரிலாம் போனால் 4 பேர் சேர்ந்து தான் போவோம். ஃபஸ்ட் டைம் நானும் அவளும் மட்டும் போனோம். உங்களெல்லாம் போனால் பார்க்க கூட விட மாட்டாங்க. இதுதான் சாக்கு, பர்த்டேவை சாக்கு வச்சு சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாரீஸ்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தது அங்கே. நார்மல் பூனம் சாரீஸ் கூட. இது ஃபோரம்க்கு வெளியே ஒரு 6-7 கடை இருக்குது. ஃபோரம்க்கு வெளியே அங்கேயுமே எல்லாம் காஸ்ட்லியாக ரொம்ப அழகாகவே இருந்தது. ரொம்ப கலைநயம் மிக்க பொருளாகவே இருந்தது. விலை கேட்டு ஓடி போயிட்டோம் நாங்கள். ஏன்னா நாங்களும் சின்ன சின்னதாக வச்சுருக்கோம் நிறையா. அதெல்லாம் நார்த் இந்தியாலாம் போகும்போது வாங்கினது. ஆனால் ஒன்றுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சிலதெல்லாம். ஃபோரம்க்கு வெளியே விற்கிறாங்க. ஃபோரம் என்ட்ரன்ஸ் கிட்ட வெளியவே விற்கிறாங்க இது. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு கீழே அந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் சுற்றிட்டு திரும்ப வெளியே இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு இங்கே ரோட்டில் ஒரு 5-6 கடையை பார்த்துட்டு திரும்ப உள்ளே போயிட்டு திரும்ப மேலெல்லாம் ரவுண்டு அடித்து சுற்றிட்டு வந்தோம் நாங்கள். உங்களுக்கு கிச்சன் வீடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும்னா அழகாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் சூப்பராக.
ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸ் பிடிச்சோம். அதுதான் இன்னைக்கு ஃபோரம்ல எங்களோட இது. எங்க இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? ஆயிப்பா பையனுக்கு பர்த்டேக்கு கேக்கு வீட்லேயே செய்ய போகிறான் என் பொண்ணு. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் நானும் என் பொண்ணும் இங்கே வீடு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் கிளம்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஹாய்ப்பா, நாளைக்கு வந்து என் பையனுக்கு பர்த்டே. அதனால வீட்லேயே நாங்கள் வந்து கேக் செய்ய போகிறோம். நாங்கன்னா நான் இல்லை, என் பொண்ணு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்ன வேணும் சொல்ல நான் மெஷர்மெண்ட்லாம் எப்படி? இப்போ வந்து கேக் நம்ம அப்படியே செஞ்சிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டிருக்கோம், அது ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த கேக் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்லாம் துல்லியமாக இருக்குது, மைன்யூட்டாக இருக்குது. அதனால் மெஷர் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கான். இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஜாலியாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து கேரமல் செய்ய போகிறோம் நம்ம. இதில் வந்து சுகரும் வாட்டரும் மெயின். இப்போ பற்ற வச்சுக்கலாம். இது சிம்லேயே இருக்கணுமா, கேர்ஃபுல்லாக. ஸோ கேரமல் வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சர்க்கரையும் தண்ணியும் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, வெயிட் தான் பண்ணணும். சுற்றி இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிட்டே கேரமலைஸ் ஆகிட்டே இருக்கும். சைடில் சுகர் இதுவாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிம்லேயே இருக்கட்டும், ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். செஞ்சு தண்ணி குடிச்சியாடி? செஞ்சு வாசனை வருதா? வந்துட்டான். ஒருத்தனை கூப்பிட்டா இன்னொருத்தன் வந்துடுவான். சரி, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கேக்குடி. இது வந்து ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு சைட்லலாம் ஒரு நல்ல லைட் ப்ரௌன் ஒரு கலர் வந்தோடனே ஃப்ரெஷ் க்ரீமை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌன் ஆகி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஃப்ரெஷ் க்ரீமை தான் ஊற்றி வேகமாக மிக்ஸ் பண்ணணும். கேரமலில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து சுகர், தண்ணி, ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் பட்டர். சரி, அண்ணாக்கு இந்த கேக் பிடிக்குமா? அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவானே. கேக்குன்ற பேர்லையா? பசங்க சாப்பிடலாம்ல. நாங்க எங்க பசங்கன்னா சாக்லேட் கேக் இவனுங்க சாப்பிடுறதுக்காக தான் இந்த கேக்கே. ஏன்னா அவனுங்களுக்கு கேக் செஞ்சா ப்ரௌனி அந்த மாதிரி செஞ்சா இவனுங்க சாப்பிடக்கூடாதா? சாக்லேட் டாக்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, அதனால இவங்களும் சாப்பிடணுமேனு கேரமல் கேக் செய்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் கண்ணை இதுலேருந்து எடுக்கவே எடுக்காதீங்க. கிண்டவே கூடாது, அடுப்பில் வச்சதுலேருந்து கிண்டக்கூடாது. ஓகே ஓகே, ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உடனே க்ரீம் ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு நம்ம பட்டர் இருக்குல்ல, பட்டரை இதில் ஆட் பண்ணிடணும். இதுதான் கேரமல். இதை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ வேணால் பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை உங்கள் மில்க் ஷேக்ஸ்லேயோ இல்லை கேக்குக்கு மேலேயோ ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் திக்கன் ஆகணும்.
திக்கானோன்னா ஆஃப் பண்ணி சைடில் வச்சிடலாம். ஜில்லுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி கபன்னு அப்படியே வருது. இந்த மாதிரி திக்காக வரும். அப்படியே வந்தோடனே ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ஓவர். கேரமல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஊற வச்சு பாத்திரம் மாற்றி உரமாக ஆற வச்சுருக்கா. இப்போ வந்து கேரமல் முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ கேக்கோட பேட்டர் ரெடி பண்ண போகிறோம், அந்த கேக்கோட மாவு. ஸோ இங்கே பால் இருக்குது, வினிகர் இருக்குது. பாலில் வினிகர் மிக்ஸ் பண்ணி பால் அது. ஆமாம், பாலில் வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அது ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுமா. கேக்கில் அந்த மாதிரி இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும், ஸ்மூத்தாக பஃபியாக. ஸோ இப்போ நம்ம வினிகரை எடுத்து இந்த மில்கில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இதில் வந்து மைதா மாவை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மைதா மாவோட சால்ட்டு, பேக்கிங் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் தனியாக. கையோட யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்து கழுவி கவுத்தியாச்சு. அதுதான் எங்களோட மெயின் வேலை, க்ளீனிங். ஸோ இப்போ இது பேட்டர் ரெடி பண்ண போகிறோமா, இதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர், பட்டரையும் சுகரையும் சேர்ந்து பீட் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு நான் பட்டரை பீட் பண்ணிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இதோட. என்ன விமல் பண்ணுற? விமல் பர்த்டேக்கு என்ன வேணும் விமல்? சூப்பர் பைக்கா? சுஜா ஃபேன்சி போய் வாங்கிட்டு வரட்டுமா? சுஜாஸில் இருக்கும் குட்டி பைக்கு, சூப்பர் பைக்கு. நீ தான் வாங்கிக்கணும். போட்டுமா, உங்களுக்கு என்ன வேணும்? டி சொல்லலாம். போட்டு குட்டி என்ன வேணும்? செஞ்சீங்க வாடி, இங்கே வா. உடனே தூக்கிட்டு வந்துடுவான். இங்கே வான்னு சொன்னா. இங்கே வா, செஞ்சீங்க வாடி. அம்மா இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னடி வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? சர்ப்ரைஸ்லாம் எதிர்பார்க்காத. சர்ப்ரைஸ்லாம் ஒன்றுமே இல்லை. உன் முன்னாடி கேக் பண்ணுறோம். சூப்பர் பைக் சுஜாஸ்லேருந்து அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஃபேன்சி ஸ்டோரில் இருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வச்சு ஓட்டு, அப்புறம் சூப்பர் பைக் வாங்கலாம். ஓகேவா? நல்லா பீட் பண்ணியாச்சுமா பட்டரையும் சுகரையும். இதோட நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட்டு எல்லோ ரெண்டுமேவா? ஆமாம். இதில் வந்து 2 கம்ப்ளீட் முட்டை இருக்குது, 1 மஞ்சக்கரு மட்டும் இருக்குது. இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது, இதை ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இதோட நம்ம மைதா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணன்னு மட்டும் சொல்லிடு. முட்டை ஃபர்ஸ்ட் பட்டரையும் சுகரையும் போட்டு அடிச்சுக்கணும். அதோட முட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பிளெண்ட் பண்ணிட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு மைதா மாவையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். அதோட நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல ஒரு மில்க், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிர்ந்து பீஸ் வரும்ல, அது வந்து இங்க பாருங்க ஹோல் ஹோலா வரும். இப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கணும். ஏன்னா காட்டு இப்படி திரியா தெரியுது இல்ல, அது அந்த மாதிரி இருந்தாதான் இப்ப அப்படியே கிரம்பிளா வரும் கேக்கு, உதிர்ந்து வரும் அப்படியே. அவனை நம்ம ப்ரீஹீட் பண்ணணுமா, உள்ள கேக் போகும்போதே அப்படியே சூடா இருக்கணும். 180 டிகிரிஸ்ல வச்சிருக்கேன். அதனால சூடானோடனே கேக்க உள்ள வச்சிடலாம். ஆல்ரெடி அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உள்ள வைக்கணும். சரி, சோ பட்டர் வச்சு அருணா எனக்கு கொஞ்சம் கூட அருணா பட்டர் வச்சு இது பண்ணிக்கிறோம். plain பட்டர்ல சால்ட் இல்ல, இந்த சால்ட் கிடையாது. மாவுல நான் உப்பு போட்டேன் பாத்தீங்கல்ல. இப்ப சப்போஸ் அவங்க சால்டட் பட்டர் யூஸ் பண்றாங்கன்னா மாவுல உப்பு போட தேவையில்ல. அந்த பாயில் பேப்பர் வச்சுட்டு சுத்தி பட்டர் தடவுற ஒட்டாம இருக்கிறதுக்காக. பட்டர் கோட் பண்ணியிருக்கோம். லைட்டா இந்த மாதிரி மைதா போட்டுட்டு
இதில் கோட் ஆகணும். இது எல்லாமே ஒட்டாமல் கீழே ஈவனாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. ஃபஸ்ட்டு கிண்ணத்தில் வந்து பாயில் பேப்பர் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி போட்டுட்டு இந்த பாயில் பேப்பர் மேலே பட்டர் தடவுனேன். பட்டர் தடவிட்டு வெறும் மைதா மாவு கொஞ்சம் தூவி ஃபுல்லாக கோட் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட பெரிய அவன் இருந்தால் ஒரே தடவையில் 2 இதை மாதிரி பேக்கிங் ட்ரே வச்சிடலாம். அவன் குட்டி, அதனால் இதில் ஹாஃப் வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன், இன்னொரு ஹாஃப் அப்புறம் வைப்பேன். ஒரே வாட்டி வச்சா மாவு வேகாத மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் தட்டையாக இருந்தால் தான் லேயராக நல்லாயிருக்கும். இப்படின்னா டெக்கரேட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். போகிறேன், இதை வச்சிடலாம். இப்போ ஹாட்டாக இருக்குமா, உள்ளே வச்சிடலாம். எவ்வளோ நேரத்துக்கு இது? எவ்வளோ நேரம் ரெடி ஆகும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி டைம் இருக்கட்டும். க்ளீன் பண்ணுமே, ஃப்ராஸ்டிங்னா முதல்ல க்ளீன் பண்ணிடு. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கூடாது வரும். அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த பக்கம் ஓரமாக தூக்கி வச்சிரு. ஆகட்டுங்களா? கேரமல். சரி க்ளீன் பண்ணு. ஓகே. என்ன பண்ண போறப்ப? இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ண போறோம். மேல க்ரீம் வரும்ல, இது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் க்ரீமா. ஃப்ரெஷ் க்ரீம்ல செய்யறது கிடையாது, எக் ஒயிட்ல செய்யறது. இப்போ மக்ரூன்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு திக்கா வரும். அப்படியே அதை அடிச்சு 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 திக்கா, இது மெரிங்குன்னு சொல்லுவாங்கம்மா, அந்த மாதிரி வந்துடும். அதை தான் நம்ம அதுல பட்டர் ஆட் பண்ணி அப்படிதான் நம்ம செய்வோம் க்ரீம். சரிம்மா, இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட எக் ஒயிட், 2 எக் ஒயிட் இப்படி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது பேர் அவ்வளோதான். டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டா நான் கேமரா காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இது பெயின் மாதிரி தண்ணி இருக்கு கீழே, காட்டுங்க. உள்ள தண்ணி இருக்கு. இந்த பவுல நம்ம இதுக்கு மேல இப்படி வச்சிரணும். நேரடியா வைக்காம சுடுதண்ணி வச்சு அதுக்கு மேல தண்ணி வந்து பவுலோட கீழே எல்லாம் படக்கூடாது. சரி. சோ இது ஆவியில தான், தண்ணி கொதிக்கிற ஆவியில தான் இது ரெடி ஆகணுமா? ஆமா. இதை நம்ம பீட் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா சுகர் மெல்ட் ஆகி இதுவா வரக்கூடாது, நர நரன்னு வரக்கூடாது. மெல்ட் ஆகி ஒயிட் கலர்ல ஆயிடும். அப்படியே அது வரைக்கும் பண்ணணும். சரி. என்னம்மா இப்படி உட்காந்துட்டீங்க? அம்மா சமைக்கும் போது இப்படி உட்கார்ற மாதிரி என் பொண்ணு சமைக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கேன். இதெல்லாம் பார்க்கதான் தெரியும். காலெல்லாம் வலிக்குதுப்பா ரொம்ப. இது மெல்ட் ஆயிட்டே இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுகர் நல்லா மெல்ட் ஆயிருச்சுப்பா. இப்போ வந்து அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டை மிக்சரை அடிக்க போறோம் நல்லா. கை வலிக்குதுன்னு சொன்னேன், அம்மா அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இப்படி இந்த மாதிரி திக்னஸ் வர வரைக்கும் அடிச்சிருக்கோம். இப்போ இவ்வளோ பட்டர் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பட்டரை ஆட் பண்ணி அடிக்கணும். கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள எடுத்துடலாம். அது கொஞ்சம் கூல் ஆகட்டும்மா. கூல் ஆனதுக்கு அப்புறம் இது அடுத்து தனியா வச்சுட்டு அடுத்த செட் வைக்கணும். இதுல வெனிலா எசன்ஸ் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த மாதிரி திக்னஸ் வரணும். எல்லா பட்டரும் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திக்கா இருக்கணும்.
இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ இதோட கேரமெல்லை மிக்ஸ் பண்ண போகிறோமா? உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. டெக்கரேஷனுக்கு மட்டும் பாக்கி வச்சுக்கோங்க. போறோம். இது யாருக்கு தெரியுமா? எங்க வீட்டு தங்கத்துக்கு. எப்படி இருக்கு செல்லம்? சச்சி எப்படி இருக்கு? கொஞ்சம் ஐஃபை கொடு, கொஞ்சம் ஐஃபை கொடு. கேட்க தராமா? ஐஃபை கொடு, ஐஃபை. நக்கிறதுக்குலடா, ஐஃபை கொடுமா. ஐஃபை 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 கொடு கொடு. எடுற குச்சை. இவ்வளோதானா? மூடு இல்லையா? கேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சுப்பா. அவ வந்து இப்ப ரெடி பண்ண போறா. க்ரீம் எல்லாம் போட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Surprise, surprise, surprise. Surprise. தம்பி, ஏய் பாத்து. என்னது இது? நேரா வாய் வச்சிருப்பான். என்னதுமா? யாராவது வாய் வச்சீங்கன்னா அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க. சரி கேக் வெட்டு. பசங்களாம் வெயிட்டிங் தின்றதுக்கு. ஏஞ்ச் வாங்க, இல்லாட்டி அப்படியே வீடியோ எடுத்துருவேன். எங்க ஏஞ்ச் வரீங்களா? அப்படியே எடுத்துருவா. உங்களை எடுத்து ஏன் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க முடிச்சலாம். அப்பா கொடு. மல் தங்கச்சி கொடு. பர்த்டே கொண்டாடியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.